அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாளில் பேசும்படி நேற்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை சிந்தையிலே கொண்டு வந்தார். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. தகப்பனுடைய கழுதையை தேடி புறப்பட்டவன் சவுல் எங்கும் தேடி பார்க்கிறான், கிடைக்கவில்லை. திரும்பி போகலாம் என்று எண்ணும்போது கூட வந்தவர்களில் ஒருவன் சொல்லுகிறான், இங்கே ஒரு ஞான திருஷ்டிக்காரன், அதாவது தீர்க்கதரிசி இருக்கிறார், நம்ம அவரை போய் பார்க்கலாம், நம்ம அவரை போய் பார்த்தா அவர் கண்டிப்பாக சொல்லுவார்னு சொல்லி அழைத்து கொண்டு வருகிறான். சவுல் வருவதற்கு ஒரு நாள் முன்னமே கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்லிவிட்டார், இப்படி ஒருவன் வருவான், ஆமென், அவனை தான் நான் தெரிந்தெடுத்தேன் என்று. சாமுவேல் அது முதல் என்ன செய்கிறார் என்றால், ஆமென், பலி மிருகத்தின் அந்த முன்னந்தோடையை எடுத்து அவனுக்காக மாற்றி வைக்கிறார் சமையல்காரன்ட்ட சொல்லி. ஏனென்றால் நிறைய பேர் வருவாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. அவனுக்கென்று ஒரு ஸ்பெஷல் போர்ஷனை ஒதுக்கி வைக்கப்படுகிறது. சவுல் வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இவன் தான் என்று. அப்பொழுது சமையல்காரனை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறார், நீ அதை எடுத்துக்கொண்டு வா. அதை எடுத்துக்கொண்டு சவுலுக்கு முன்பாய் வைக்கிறார்கள். அப்பொழுது சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உனக்கென்று வைக்கப்பட்டது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான், உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் உண்டு. தேவன் எதை எனக்கு தருவார், எதை தேவன் எனக்கென்று வைத்திருக்கிறாரோ அதையே தேவன் எனக்கு தருவார். எங்க அப்பா ஊழியத்தில் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை உண்டு, தேவன் தருவது எதுவோ அது எனக்கு போதும், தேவன் தராதது எனக்கு வேண்டாம். தேவன் எதை தருவார்? தேவன் எனக்கு தருவது எல்லாமே நன்மை. ஆமென். தேவன் எனக்கு தருவது எல்லாமே என் திராணிக்கு மேலானது. தேவன் எனக்கு தருவது அவருடைய கையின் என்னுடைய கையின் அளவை வைத்தல்ல, அவருடைய கையின் அளவை வைத்து. 104வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுல, அவன் நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். சில நேரத்தில் கொடுப்பார், அன்றன்று வேண்டியதை கொடுப்பார். ஆனால் சில நேரத்தில் திறப்பார், அது தலைமுறைகளுக்கு வேண்டியதை போதுமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர் எந்த பாதையில் கொடுத்து நடத்தணுமோ அந்த பாதையில் கொடுத்து நடத்துவார். எந்த பாதையில் கையை திறந்து நடத்தணுமோ அந்த பாதையில் கர்த்தர் கையை திறந்து நடத்துவார். தேவன் நடத்துகிற எல்லா வழிகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். உனக்கென்று வைக்கப்பட்டதை தேவன் உனக்கு தான் தருவார். அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் ஒன்று நினைச்சிட்டார்னா அதை செய்வார். ஒரு விசை சொல்லி மறுவிசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல என்று வேதம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை. ஐயோ, தெரியாம இவங்கிட்ட போய் இதை சொல்லிட்டேனே. ஆமே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்து அவர் ஃபீல் பண்ண மாட்டார். உனக்கு போய் இது சொன்னேன் பாரு, சொல்ல மாட்டார். அவர் வார்த்தையை மாற்றுகிறவர் அல்ல, வார்த்தைக்கு ஏற்றார் போல நம்மை மாற்றுகிறவர். உனக்கென்று வைக்கப்பட்டதை தேவன் உனக்கு தருவார். யாக்கோபு தான் மரணம் அடைவதற்கு முன்னதாக தன்னுடைய 12 பிள்ளைகளையும் வரவழைக்கிறார். வரவழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 49வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான், அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனை
ஆசீர்வதித்தான். அவனுக்குரியதை சொல்லி ஒரு யாக்கோபு தன் முதிர் வயதில் 12 பிள்ளைகளையும் வரவழைத்து ரூபனுக்குரியதை சிமியோனுக்கு மாற்றி சொல்லல, லேவிக்குரியதை யூதாவுக்கு மாற்றி சொல்லல, பென்யமீனுக்குரியதை யோசேப்புக்கு மாற்றி சொல்லவில்லை. அவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். நம்மை தேவன் நம்பர் போட்டு அழைக்கவில்லை, நம்மை தேவன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்மை தேவன் நம்பர் போட்டு அழைக்கல. 7ஆம் நம்பர் வா அப்படி சொல்லல. சகையுவே சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டிலே வந்து தங்க வேண்டும், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென். அவனுக்குரியதை சொல்லி ஒரு யாக்கோபால தன் 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியுமானால், யாக்கோபே ஆசீர்வதித்த ஒரு தேவன் இருக்கிறார். எனக்குரியதை எனக்கு தருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனுடைய 23வது வசனம் 1 சாமுவேல் 9:23, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்கிறார். அப்போ ஒரு காரியம் இங்கே அழகாய் தெரிகிறது. அவனுக்கென்று ஒதுக்கப்பட்டது, அவனுக்கென்று எடுக்கப்பட்டதை வேறு ஒருவருக்கும் கொடுத்து விடக்கூடாது, அல்லது வேறு ஒருவரும் எடுத்து விடக்கூடாது என்பதில் சாமுவேல் ரொம்ப கவனமா இருக்கிறார். ஆமென். நாம் எப்படி பாதுகாக்கப்படுகிறோமோ அதே போல நமக்காய் தேவன் வைத்திருக்கிற சுதந்திரமும் பாதுகாக்கப்படும். தேவன் கானானை தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்துதான் அழைத்து வந்தார். ஆனா ஏலிம காண வச்சிட்டு தான் கானானுக்குள்ள கொண்டு போனார். வேதம் சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அதிசயமாய் நடத்தி வந்த, ஆசீர்வாதமாய் நடத்துறதும் இருக்கிறது, அதிசயமாய் நடத்துகிறது இருக்குது. ஆசீர்வாதமாய் நடத்துறதுனா என்ன, அதிசயமாய் நடத்துறதுனா என்ன? எத்தனை பேருக்கு கோவிட் வந்துச்சு? நான் கை தூக்கிட்டேன் ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம டெஸ்ட் எடுக்க போறது கிடையாது, சும்மா ஃப்ரீயா. எத்தனை பேருக்கு கோவிட் வந்துச்சு? கோவிட்ல பாதிக்கப்பட்டீங்க? ஓகே. யார் கோவிட்ல பாதிக்கப்பட்டாங்க? யாரெல்லாம் டெஸ்ட் எடுத்தாங்களோ அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. யாரெல்லாம் டெஸ்ட் எடுக்கலையோ அவங்க எல்லாம் பாதிக்கப்படல. அவன் வியாதியே வராம நடத்துவார். அது ஆசீர்வாதமா நடத்துறது. வியாதியில வியாதி வரும், மரண வாசலுக்கு பக்கத்தில் வர போயிருப்போம். அதன் பிறகும் இவன் நடக்க வாய்ப்பே இல்லை நினைக்கிறாங்க தெரியுமா? அதிலிருந்து தூக்கி நடத்துவார். இது அதிசயமா நடத்துறது. உங்களை தேவன் நம்மை சில பாதைகளில் ஆசீர்வாதமாக நடத்துவார், சில பாதைகளில் அதிசயமா நடத்துவார். அதான் சொன்னேன் அல்லவா, கையை திறக்கிறது ஆசீர்வாதமா நடத்துறது, கொடுக்கிறது அதிசயமா. இன்னைக்குள்ள மண்ணா சாப்பிட்டாச்சு, நாளைக்குள்ளது இனி நாளைக்கு காலையில தான். ஆமென். வனாந்திரத்தில் கொடுத்தார், கானான்ல திறந்தார். அங்க அப்ப தாட்சி இருக்காது. தேவனுடைய வேலைக்காய் காத்திருந்து தேவன் நியமித்த பாதையில் நடக்கிறவர்கள் மாத்திரமே வனாந்திரத்தை கடந்து இந்த கானானை காண்பார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்னொருவர் கையில் இருக்கிற நன்மையை குறித்து நாம் கலங்க தேவையில்லை, அல்லது ஐயோ எனக்கு இது இல்லையே என்று நாம் நம்மை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என்னை தேவன் நம்பரிட்டு அழைக்கவில்லை, பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒரு யாக்கோபு அவன் பிள்ளைகளுக்கு அவனவனுக்குரியதை சொல்லி ஆசீர்வதிக்க முடியுமானால், ஒரு சாமுவேல் சவுலுக்காக ஒதுக்கப்பட்டதை அவன் வரும் வரைக்கும் மறைத்து பாதுகாக்க முடியுமானால், இவர்களுக்கு இந்த ஞானத்தையும் இந்த கிருபையும் கொடுத்து நடத்தி வருகிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குரியதை எனக்கு தருவார், எனக்குரியதை எனக்கு தருவார்.
ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தேவ பிள்ளையின் நம்பிக்கை. அதுதான் யோபு சொன்னார், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆமென். எனக்குரியதை எனக்கு தருவார். ஆமென். எரேமியா 12:14 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். அப்படி என்றால் எனக்கு நான் சுதந்திரிக்கும்படிக்கு எனக்கென்று தேவன் கொடுத்த நன்மைகளிலே அவர் கவனமா இருக்கிறார். அதை வேறொருவர் தொட தேவன் அனுமதிக்க மாட்டார். இதை குறித்து ஒரு தேவ பிள்ளை கலங்க தேவையில்லை. நம்மோடு போராடுகிற சத்துரு நம்மிலும் பலவானா இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே இருந்து நமக்காய் பரிந்து பேசுகிறவரும் நமக்காய் வழக்காடுகிறவரும் ஆகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனை காட்டிலும், எந்த ஒரு வல்லமையை காட்டிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நமக்குரியதை தேவன் நமக்கு தான் தருவார். இந்த கண்ணோட்டத்தோடு ஒரு சில சம்பவங்களை நான் வேதத்திலிருந்து சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள். எகிப்திலிருந்து அவங்க புறப்பட்டாச்சு. இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம், இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்திற்கு முன்பாக ஒரு புதிய வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் மீட்கப்பட்டவன் என்ற நிச்சயம் இருக்குமானால் இந்த நம்பிக்கையோடு முன் செல்ல வேண்டும். பெலிஸ்தியர் தேச வழியாய் போவது சமீபமா இருந்தாலும் தேவன் அந்த தேச வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் விட்டுட்டார். ஏன் தெரியுமா? அந்த வழியா தேவனால நடத்த முடியாது. அங்க யுத்தம் வந்தால் மனமடிந்து சோர்ந்து பின்வாங்கிடுவாங்கன்னு பைபிள்ல இருக்கு. என்னுடைய கேள்வி என்னவென்றால், பார்வோனை சிவந்த சமுத்திரத்துல அடிச்ச ஆண்டவருக்கு பெலிஸ்தியர் கைக்கு இஸ்ரவேலரை தப்பு வைக்க முடியுமா? முடியாதா? நிச்சயம் முடியும். ஆனா ஏன் அந்த வழியா நடத்தாம எங்க நடத்துறாருன்னா, அந்த பாதை பழைய பாதை. எனக்கென்று தேவன் ஒரு பாதையை வைத்திருப்பார் என்றால் அது புல்வெளியோ, அது அமர்ந்த தண்ணீரோ, அது மரண இருளின் பள்ளத்தாக்கோ, எனக்கென்று ஒரு பாதையை வைத்திருந்தால் அதுல என் கால் பட வைப்பார். எனக்கென்று தேவன் ஒரு ரூட்டை போட்டு வச்சிருக்கிறாருங்க. அதுல நான் நடந்துதான் ஆகணும். ஆமென். என்ன நடக்க விட்டா நான் அலைந்து திரிவேன். அவரால் நான் நடத்தப்பட என்னை விட்டு கொடுத்தால் நான் அவரால் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த வனாந்திரம். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற வனாந்திரம் பனிஷ்மெண்ட் கிடையாது. அது பனிஷ்மெண்டா இருக்குமானால் அவரையே ஏன் வந்து இறங்கி இருக்கணும்? மேகஸ்தம்பத்துல, மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் அவர் இருக்கிறார். ஆமென். இயேசு இல்லாத எகிப்தை விட இயேசுவோடு இருக்கிற வனாந்திரம் சூப்பர். இயேசு இல்லாம 3 மாடி வீட்டில் இருக்கிறது வரை இயேசுவோடு கூட குடிசையில் இருக்கிறவன் பாக்கியவான். ஆமென். டொமிஷியன் அரண்மனையில் இருக்கிறார். யோவான் பத்மதீவுல இருக்கிறான். உண்மையான அரண்மனை எது தெரியுமா? பத்மதீவு. ஏன் அங்க இயேசு இருக்கிறார். ஆமென். இயேசு இல்லாம நமக்கு தனியா ஒரு வனாந்திரத்தை கொடுத்துட்டார்னா அது பனிஷ்மெண்ட். ஆமென். என் கூட அவர் இருக்கிறாரா? இதுதான் பார்க்கணும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். இது போதும் ஆண்டவரே. அதனாலதான் நான் இருந்தாலும் என்று சொல்லவில்லை, நான் நடந்தாலும். நம்முடைய வாழ்க்கை நான் ஒவ்வொரு பகுதியாய் கடந்து வந்துட்டு இருக்கிறோம். எல்லாம் நிறைவா இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. யோசேப்பின் வாழ்க்கையில் 17வது வயதுல யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். 30வது வயதுல தான் அவன் உயர்த்தப்படுகிறான். அவன் அந்த தரிசனம் நிறைவேறினது ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு பிறகு, 22 ஆண்டுகளுக்கு பிறகு. 17 30 வயது வரைக்கும் அவன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் அல்ல. 13 வருடம் காத்திருக்கிறான். 30வது வயதுல உயர்த்தப்படுகிறான். அதன் பிறகு 7 வருட செழிப்பு. 13 7 20. அதன் பிறகு பஞ்சம் ஆரம்பிக்கிறது. பஞ்சகாலம் ஆரம்பித்து 2 வருடம் கழித்த பிறகுதான் சகோதரர்களுக்கு தெரியுது இது யாரு? யோசேப்பு. ஏறக்குறைய 22 ஆண்டுகள். இதுல இந்த 13 இருந்து 30 வரைக்கும் யோசேப்பு என்ன சம்பாதித்தார்னு கேட்டா 0.
ஆனால் ஒன்று தெரியும், தேவனால் நடத்தப்பட்டு கொண்டே இருந்தான். தேவனால் நடத்தப்பட்டு கொண்டு, எதுவுமே நிலை இல்லை. ஒரு சூழ்நிலையில உயர்ந்திருந்தான், இன்னொரு சூழ்நிலையில தாழ்ந்திருந்தான். என்னை ரொம்ப பலப்படுத்தின ஒரு வார்த்தை இருக்கிறது. 104வது சங்கீதம், 104வது சங்கீதம் அதனுடைய 6 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 104:6 முதல், அது வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர், பர்வதங்களின் மேல் தண்ணீர் நின்றது, அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி மலைகளில் ஏறி. 8வது வசனம் எல்லாரும் பாருங்க. மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. எப்படி சென்றது? உம்முடைய சத்தத்தால். அப்ப தேவன் ஒரு தண்ணீர் எங்க நிக்க வேண்டும் என்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த இடத்துல கொண்டு போய் அதை நிறுத்தி வைக்க ஒரு ஏற்றம் இருக்கிறது, ஒரு இரக்கம் இருக்கிறது. இந்த உம்முடைய கண்டிதத்தால். இது அந்த பாதையில போகலன்னது ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன வெளிப்படுது? கண்டிப்பு வெளிப்படுது. எலியாவை பார்த்து சொன்னார், உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்ட்டாரு. அவன் நிக்க வேண்டிய இடத்துல அவனை கொண்டு வந்து நிறுத்த ஆண்டவர் வந்து தூதனை அனுப்பி தட்டி போஜனமும் கொடுப்பா. ஹல்லேலூயா. அவன் சரியான பாதையில நம்ம போகலைன்னா அவர் சில நேரத்தில் கண்டிப்பாகும். ஆமென். அவர் தருகிற கண்டிப்பு எல்லாம் நம்முடைய தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். அது நமக்கு அதான் தாவீது சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீதின் வாழ்க்கையில ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்ற அனுபவத்தில் மட்டும் இல்ல, அவருடைய போதனையினால, அவருடைய வார்த்தையினால. அவர் சொல்ற, நீதிமான் என்னை தயவாய் என் தலையை கொட்டி கடிந்து கொள்ளட்டும், அது எனக்கு எண்ணெய் போல இருக்கும். நம்ம சிலர் கடிந்து கொள்றது நமக்கு எண்ணெய் போட வேண்டி இருக்கும். சிலர் இந்த ஒரு வசனம் தயவாய்ங்கிற வேர்டை விட்டுட்டு நீதிமான் கொட்டட்டும் இருக்கு, இங்கே வான்னு சொல்லி கொட்டுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போய் நம்ம தான் என்ன போட வேண்டியிருக்கும். ஆண்டவர் அப்படி இல்லை. ஆமாம். ஏன்னா அவர் ஒரு ஸ்தானத்தை நியமித்திருக்கிறார், அவர் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். நான் அதை நோக்கி பயணிக்காமல் வேற எதையாவது நோக்கி பயணிப்பேன். ஆனால் அவருடைய கண்டிதத்தால் அது ஒரு இடத்துல நிற்கிது. இங்க இருந்து அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தணும். அதற்காக நியமித்த பாதையை பார்த்தால் மேலே ஏறணும், கீழே இறங்கணும். ஒரு சூழ்நிலையில பார்த்தா யோசேப்பு போர்த்திபாரின் வீட்டில் நல்ல மேனேஜர் பொசிஷன்ல இருக்கிறான். அடுத்த நாளை பார்த்தா திருப்பியும் ஜெயில. வாழ்க்கையில 30 வயது வரை யோசேப்பின் அனுபவம் என்பது ஏறி இறங்கி ஏறி இறங்கி. 30வது வயது எல்லா இரவும் போல யோசேப்பு அந்த இரவும் படுத்தான், தூங்கினான். அடுத்த நாள் எல்லா நாளை போலும் இருக்கும் என்று நினைத்தான். ஆனால் ஹல்லேலூயா, தேவன் குறித்த வேளை, தேவன் குறித்த நாள். யோசேப்பை வெளியே கொண்டு வர, யோசேப்புக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்ய பார்வோனின் தலையிலே ஆண்டவர் பசுக்களை ஓட விட்டார். நமக்காக ஆண்டவர் என்னவும் செய்வார். எல்லாம் நம்புறவங்க வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, எனக்காக என் ஆண்டவர் எதை வேணாலும் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? கேரித் ஆற்று தண்ணீர் வட்டினது. கேரித் ஆற்றண்டையில எலியாவை போய் உட்கார சொன்னது யாரு? கர்த்தர் தான். அப்படின்னா பஞ்சகாலம் முழுவதும் அந்த தண்ணீர் வற்றாமல் கர்த்தர் பார்த்திருக்க வேண்டும் அல்லவா? நீ அங்க போய் உட்காருப்பா, கொஞ்ச நாள் இது வற்றி போகும், அதுக்கப்புறம் கொண்டு போற எதுவும் சொல்லல. நான் சொல்றது வரை நீ அங்க ஒளித்திருந்தா நீ அங்கேயே உட்காந்துரு. ஆனா அங்க ஆற்று தண்ணி வட்டிச்சு. தேவன் இல்லாதவைகளை இருக்கிறதை போல உருவாக்குகிறவர் அல்லவா? அங்கிருந்து ஒரு ஊற்றை திறக்க கட்டளையிட்டார். ஒண்ணு இல்ல, எலியாவே நீ கிளம்புட்டார், நீ புறப்படு, நீ சாரிபாத்துக்கு போ. அங்க பார்த்தா அங்க ஒரு ஏழை தாய் இருக்கிறார்கள். அந்த வீட்டுல கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இந்த வாட்டி அந்த எண்ணெய் எடுத்துட்டாங்கன்னா அடுத்து அந்த வீட்டுல எண்ணெய் இல்லை.
ஆற்று தண்ணீர் வட்டினா ஊரே அழும். இவ வீட்டுல எண்ணெய் வட்டினா யாருங்க அழுவா? ஆற்று தண்ணி ஆண்டவர் பாத்தீங்களா, ஊர் அழுதால் அவருக்கு விஷயம் கிடையாது. ஆனா அவரை நம்பி இருக்கிற பிள்ளை அழுவதை அவர் தாங்க மாட்டார். உனக்கு ஈடாய் நான் மனிதர்களை கொடுப்பேன். ஏன்னா இந்த மீட்பு, ஆத்ம மீட்பு என்பது அவ்வளவு விலையேற பெற்றது. ஆற்று தண்ணீர் வற்றினது. ஆனா அவ வீட்டில் இருக்கிற அந்த கடைசி சொட்டு எண்ணெய் ஆண்டவர் பாருங்க, நம்ம வீட்டில் என்ன குறைஞ்சிருக்குன்னு நம்ம போய் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும்ல. ஆமாம், ஒரு டீ எடுத்துட்டு வா, ஐயோ டீ தூள் இல்லை. ஆண்டவர் பார்த்தீங்களா, ஹல்லேலூயா, நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை ஒரு மாவு விஷயத்துல கூட, என்ன விஷயத்துல கூட கிதியோன்ட்ட சொல்றாரு, அவன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகள்ல அந்த ரெண்டாவது காளை 7வது வயசோட சொல்லுவார் ஆண்டவர். 7 வயதான ஒரு காளை இருக்குப்பா. வீட்டில் இருக்கிற காளைகளுடைய வயது தெரிகிறது. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு வயசு என்னன்னு கேட்டா, எப்ப பிறந்தா? ஒரு பிள்ளை 2 பிள்ளைன்னா குயிக்கா சொல்லிடலாம். எங்க அப்பா சொல்லுவாங்க, எங்க வீட்டில் நாங்கள் 5 பேர். எங்க அப்பா சொல்லுவாங்க, என்கிட்ட திடீர்னு என் பிள்ளைங்க வயசெல்லாம் கேட்கக்கூடாது. ஆண்டவர் பார்த்தீங்களா, வீட்டில் இருக்கிற காளைகளுடைய ஏஜ் எத்தனை வருஷம். இந்த காளையினுடைய 7வது வயது காளை இல்லை 7வது காதை, அந்த நம்பர் அழகா சொல்லுவாங்க ஆண்டவர். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் எடுத்தீங்களா, வாசிங்க. 6:25 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய், என்னங்க ஆண்டவர், நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? உனக்குரியது என்றால் கர்த்தருடைய கவனம் அதன் மேல இருக்கிறது. இது உனக்குரியது என்றால் கர்த்தருடைய கவனம் அதன் மேல இருக்கிறது. நீ அவரை பாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். ஆமென். இது உனக்குரியது என்றால் இது உனக்கென்று வைக்கப்பட்டது. இந்த காளைக்கு ஆத்மாவே கிடையாதுல்ல, ஆனாலும் கவனிக்கிறாரா? மாவு எண்ணெய் கர்த்தர் கவனிச்சாரா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம்? சாரி பார்த்து விதவை பார்த்து, இங்க பாருமா, அவர் பெரிய தீர்க்கதரிசி, அவரெல்லாம் இங்க வரக்கூடாது, நீதான் அங்க போயிடணும். இல்ல. ஆமென். ஊழியக்காரங்களுக்கு தேவன் என்ன கிரயம் கொடுத்தாரோ அதே கிரயம் தான் ஒவ்வொருவரும் கொடுத்திருக்கிறார். அவருடைய பார்வையில நாம் எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களா இருக்கணும். ஆண்டவரை மாதிரி நம்மளை கனம் பண்ணவோ நம்ம விசாரிக்கவோ நேசிக்கவோ ஒருவரும் கிடையாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. இந்த சாரிபாத்தில் இருக்கிற விதவை போறா எதுக்குன்னா விறகெடுக்க போகும்போது அங்க இருக்கிறவங்க, என்னமா நீ சும்மா நான் விறகெடுக்கிற இடத்துல நீ விறகெடுக்கிறேன்னு சொல்லும் போது ஒருவேளை இவ சொல்லியிருப்பா, கோச்சிக்காதீங்க, நாளையிலிருந்து உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. ஏன் தொந்தரவு இருக்காது? ஆமா, நாளையிலிருந்து உங்களுக்கு. எத்தனை முறை அந்த விறகு எடுக்கும் போது அவன் நினைச்சிருப்பா, நான் கடைசியா அப்பம் சுடுறதுக்காக, எனக்கும் என் பையனுக்கு அப்பம் சுடுறதுக்காக கடைசியா நான் இந்த விறகு எடுக்கிறேன், இனி நான் விறகு எடுக்க வாய்ப்பில்லை. இப்படி எத்தனை அந்த கடைசி ஒரு நாள் டிலே ஆயிருந்தா, கடைசியா நம்முடைய கடைசி நினைச்ச பல தருணங்களை தாண்டி இன்னைக்கு நிக்க காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பின் வாழ்க்கையிலே தேவன் குறித்த நாள் வரைக்கும் அவன் வாழ்க்கையில திடீர்னு ஒரு உயர்வு வரும், அப்படியே போயிரும். பொய்யான குற்றச்சாட்டுகள் என்னெல்லாம் வந்துச்சு, அவனுடைய வாய்ஸ் எடுபடவில்லை. தேவன் குறித்த நாள், தேவன் குறித்த ஸ்தானம். இப்பொழுது ஒரு நாள் காலையில் எழும்பி பார்க்கிறான், கதவு தட்டப்படுகிறது. ஏன் கதவு தட்டப்படுகிறது என்றால், ராஜா கூப்பிடுறாரு, வா. இவனுக்கு ஒன்றும் புரியலை, எதுக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜா கேட்கிறார், ஆமா நீ சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஆச்சேன்னு சொல்லும் போது யோசிப்பு சொல்ல, நான் அல்ல, தேவன். அவன் புரிகிறது, அண்டு என் லைஃப்ல ஏதோ ஒன்று மாறப்போகுது. அவன் ஒரே நாள் தாங்க, ஒரே இரவுல ஆரோன் கோல் துளிர்த்து பூத்து காய்த்து
கனி கொடுக்க வைக்க என் தேவனுக்கு முடியுமாடா? ஆமே. நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது எப்படி இருக்கும்? அப்ப ஒருத்தங்களை நெடுநாள் காத்திருக்க வைக்கிறார்னா அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற நன்மை எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம் என்ன செய்யும்? ஜீவ விருட்சம் வளரும், படரும், கனி கொடுக்கும். ஏதோ ஒரு அற்ப காரியத்துக்காக தேவன் ஒருவரையும் நெடுநாள் காத்திருக்க வைக்க மாட்டார். உங்களை நெடுநாள் காத்திருக்க வைக்கிறாரா? உங்களுக்கு கொடுக்க போகிறது ஜீவ விருட்சமா இருக்கும். அது வளரும், அது படரும், அது கனி கொடுக்கும். யோசேப்பை 13 வருஷம் காத்திருக்க வைத்தார். ஒரு இரவு தாங்க சேஞ்ச் பண்ணிட்டார். அதான் பைபிள். ஆண்டவருடைய செயல்கள் அது நம்ம அது வர்ணிக்கவே முடியாது. ஆண்டவருக்கு யோசேப்புக்கு இந்த அற்புதம் செய்யறதுக்கு 13 வருஷம் தேவையில்லை. ஒரே இரவு 7 பசுக்களை ஓட விட்டார். பார்வோனுக்கு தூக்கம் போச்சு. நமக்கு ஒரு கொசு ஓடினாலே தூக்கம் போயிருது, அவருக்கு பசு ஓடுது, தூக்கம் போச்சு. அவ்வளவுதான், எளிமை நிற்கிறார். அதாவது உனக்குரியது தேவன் தருவது, அதுதான் சொல்றேன். இங்க கேட்கிறார். யோசேப்பு வருகிறான். யோசேப்பு இந்த காலத்துல யோசேப்பு வாழ்க்கையில என்ன வந்துச்சு என்ன போச்சுங்கிறத பார்க்கிறது உலக பார்வை. ஒரு ஆவிக்குரிய பார்வை என்ன தெரியுமா? யோசேப்பு கர்த்தர் எப்படி உருவாக்கினார். 17வது வயதுல யோசேப்பு சொப்பனம் சொல்லுகிறவனாய் மட்டும்தான் இருந்தான். 28வது வயதுல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாய் மாறுகிறான். நான் என்ன சம்பாதித்தேன் என்பதையும் கடந்தது நான் எப்படி உருவாக்கப்படுகிறேன் என்பது. 17வது வயசுலயே சொப்பனம் சொல்ற பார்க்கிற கிஃப்டையும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற கிஃப்டையும் கர்த்தருக்கு கொடுத்திருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் அப்பம் கொடுக்கல? அப்பம் கொடுத்திருந்தா அந்த குழியில தூக்கி போட்டான் அல்லவா, அதுதான் அவனுடைய கடைசியா இருந்திருக்கும். யோசேப்பு வேற பாவம், உள்ளதை அப்படியே போய் சொல்றவர். அண்ணா, நான் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன். என்ன நீங்க குழியில தூக்கி போடுறீங்களா? அதுக்கப்புறம் நான் எகிப்துக்கு என்ன கொண்டு போறாங்களா? அங்க நான் உயர்த்தப்படுறேன்னா நீங்க எல்லாம் என்கிட்ட ஆகாரம் வாங்குறீங்களா? வா, உன குழியில இருந்து தூக்கி எடுத்தாதானே. சில காரியங்களை வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவர் சில நேரத்தில் நமக்கு ஒன்றும் பிளாங்கா இருக்குங்க. ஆனா அப்படி இருப்பதனால் நாம் இன்னைக்கு தப்பி இருக்கிறோம். 28வது வயதுல இப்பொழுது அவன் சொப்பனம் பார்க்கிறவன் மட்டும் இல்ல, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாய் மாற்றப்படுகிறான். 30வது வயதுல அர்த்தம் சொல்லிட்டு அதை எப்படி நடப்பிக்க வேண்டும் என்கிற ஆலோசனை கொடுக்கிறான். இந்த ஆலோசனை கொடுத்த போது பார்வோன் சொல்லுகிறான். யோசேப்பு சொல்ற, என்ன நீங்க வைங்கன்னு சொல்லல, ஒரு நல்ல ஒரு ஆலோசனைக்காரனை வச்சுட்டு இப்படி நடப்பிச்சு செஞ்சிட்டீங்கன்னா எல்லாம் வாய்க்கப்படும். அப்போ பார்வோன் சொன்ன வார்த்தை, இவனை போல தேவாவியை பெற்ற வேற யாராவது இங்க, ஆண்டவர் வேற யாரும் இங்க வைக்கல. பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? அந்த ஸ்தானம் யோசேப்புக்காக வைக்கப்பட்டது.